Hi friends, welcome to Kbartsandcreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது, அதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நமக்கு நிறைய ஸ்டோன்ஸ் வந்து கிடைக்கும், நிறைய கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நிறைய ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டோன் செயின் வந்து இதில் சுற்றி எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நம்ம கிளாஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வாங்க இப்போ இந்த ஸ்டோன்ஸ் வச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சைடு இருக்கிறதுலாம் வந்து ஹோல்ஸ் இல்லாதது, இந்த பக்கம் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஹோல்ஸ் வச்ச ஸ்டோன்ஸு. இப்போ நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃபேப்ரிக் க்ளூனா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் வந்து இங்கே வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஐ ஷேப் ஸ்டோன்ஸும் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்டோனையும் வந்து இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணுறேன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு. குந்தன் ஸ்டோன் சொல்லுவாங்க இதோட நேம் வந்து. இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான சைஸ் கலர்ஸ் நிறைய வந்து கிடைக்கும். பாருங்கள், நான் அந்த இடத்துல ஒட்டியிருக்கிற ஸ்டோன் வந்து பார்க்க ஷைனிங்காக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா வந்து கட்டிங் குந்தன் மாதிரி தெரியும், அதாவது கட் பண்ண மாதிரி ஷேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இது வந்து ஹோல்ஸ் வச்ச ஸ்டோனு. இந்த ஸ்டோனுமே அதே மாதிரி கட்டிங் குந்தன் மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து ஹோல்ஸ் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஹோல்ஸ் வச்ச ஸ்டோனை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு வந்து நான் ஸ்டோன் செயின் வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு ஸ்டோனுக்குமே வந்து ஸ்டோன் செயின் வந்து ஒட்டுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுமே ரவுண்ட் ஷேப்க்கு வந்து அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஈஸியாக ஸ்டிக் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஐ ஷேப்க்கு வந்து அந்த மாதிரி முடியாது. ஏன்னா ரெண்டாக கட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம இதை ஸ்டிக் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த ஐ ஷேப் ஸ்டோன் வந்து ஷேப் வந்து மாறும். நம்ம அந்த ஸ்டோன் செயின் வந்து கரெக்டான அந்த ஷேப்க்கு வந்து வளைச்சி கொண்டு வர முடியாது. அதனால் வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு சைடு வந்து ஒரு ஸ்டோன் செயினை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கொடுக்கணும். ஆப்போசிட் சைடு வந்து இன்னொரு ஸ்டோன் செயின் ஒட்டியிருப்போம்ல, அதை வந்து ஒரு ஸ்டோன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்தா புரியும் நினைக்கிறேன். நான் இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத ஒரு ஸ்டோன் வந்து கீழ்ப்பக்கமாக ஏற்றி இருக்கேன். ரைட் சைடு இருக்கிற ஸ்டோன் செயின் வந்து மேல் பக்கமாக வந்து ஒரு ஸ்டோன் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கும் வந்து நான் ஸ்டிக் பண்ணி ட்ரை ஆக விட்டுக்கிறேன். இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்விங் த்ரெட் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்போவுமே ஸ்டோனோட கலரில் தான் வந்து இந்த த்ரெட் வந்து எடுக்கணும், நம்ம ஸ்விங் த்ரெட்டை. நான் உங்களுக்கு ஒரு கோல்டு கலர் த்ரெட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லையா ஸ்டோனில், அந்த ஹோல்ஸில் இருந்து நம்ம வந்து த்ரெட்டை வெளியே எடுக்கணும். எந்த இடத்துல ஸ்டிக் பண்ணணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து, அதாவது ஸ்டோன் அப்படியே டைரெக்டாக ஸ்டிச் பண்ண தெரியலனா லைட்டாக க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அதை அந்த ஹோல்ஸ்லேருந்து த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துகிட்டு எப்பவும் போல் அங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அவ்வளோதான், எண்ணாட் போட்டுக்கலாம் நம்ம அங்கே. அதுவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வேணும்னா 2 ஸ்டிச் கூட கொடுத்துக்கலாம் அந்த ஹோல்ஸில். அதை வெளி பக்கமாக இருந்து உள் பக்கமாக மறுபடியும் அந்த ஹோல்ஸ்லேருந்து வெளியே அந்த மாதிரி வந்து 2 ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். சிங்கிள் ஸ்டிச்சே வந்து போதுமானது. கீழே இருக்கிற ஹோல்ஸ்லேயும் அதே மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எண்ணாட் போடுங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் ஸ்டோனையும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் சொல்லிவிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் எல்லா கிளாஸஸுமே வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் நம்ம கிளாஸஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டோம் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் உங்கள் டவுட்ஸை வந்து. இப்போது இந்த ஸ்டோனையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நம்ம எடுக்கிற குந்தன் ஸ்டோனுக்கு ஏற்ற கலரில் தான் வந்து த்ரெட் வந்து நான் யூஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு கோல்டு கலர் யூஸ் பண்ண த்ரெட்டே வந்து இதில் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க.
இந்த மாதிரி நம்ம நாட் போடும்போது எக்ஸ்ட்ரா த்ரெட் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே இருந்து நீடில் விட்டு இந்த மாதிரி கீழே இழுத்து விட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஃபினிஷிங் கரெக்டாக வரும். நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ஸ்டோன் செயின் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான், அதாவது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணாமல் டைரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு ட்ரை ஆகட்டும்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். நம்ம க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் டபுள் ஸ்டோன், அதை 2 ஸ்டோனுக்கு இடையில் ஒரு ஸ்டிச்சாகவும் போட்டுட்டு வரலாம். 2 ஸ்டோன் விட்டுட்டு அடுத்த ஸ்டோனில் வந்து இருக்கிற கேப்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரலாம். ஈஸியாக தான் இருக்கும். எப்படி பண்ணாலுமே நமக்கு வந்து அந்த இடம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நீங்கள் க்ளூ மட்டும் போட்டுட்டு அப்படியே விடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறதுனால நம்ம பண்ணுற ஒர்க்கு வந்து லைஃப் லாங் வந்து வரும். அதுக்கு தான் வந்து நம்ம ஸ்டோன் செயின்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறது. நீங்கள் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து போட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த டிசைனுக்கு வந்து அவுட்லைனாக வந்து இந்த மாதிரி ஸ்டோன் செயின்லாம் கொடுத்துட்டு ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணி, அதை குந்தன் ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டிசைனை. இப்போ நம்ம ஒரு லோட்டஸ் ட்ரா பண்ணுறோன்னா அந்த லோட்டஸோட அவுட்லைன்லாம் வந்து இந்த ஸ்டோன் செயின் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் செயின் வந்து எப்படிலாம் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம திலகம் ஷேப்புக்கு ஒவ்வொரு மாதிரி, திலகம் ஷேப்புக்கும் வேறு மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஏன்னா அந்த திலகம் ஷேப்போட ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் நிறைய டிசைன்ஸ் வந்து போட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணும்போது எப்பவும் போல் ஹெட் நாட் வந்து மறக்காமல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற ஒர்க் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா வந்து த்ரெட்டு ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்தா கூட அது வந்து வராது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி அந்த ஐ ஷேப் ஸ்டோனுக்கும் வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிற ஸ்டோன் வந்து அந்த கட்டிங் ஸ்டோன் சொன்னாலே அந்த மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறதா பார்த்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது லைஃப் லாங் வந்து நமக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.